எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கை முழங்கு. உணவுக்கும் உங்களுக்கும் உள்ள இடைவெளியை என்னால் நிரப்ப முடியாது என்ற அறிதலோடு புரிதலோடு நான் நிற்கிறேன். மருத்துவ அறிஞர் என்று நாம் அழைக்கலாம். மருத்துவ மாமணி என்ற தகைமைக்குரிய மகுடமுடி அவர்களுடைய நூல் அன்புடன் அழைக்கிறது. இப்பொழுதுதான் இந்த அன்புடன் அழைக்கிறது அறிவாசனத்தை மாணவ செல்வங்களே என்று மேலே போட்டிருப்பதை மாற்றி, ஏனென்றால் இது மாணவ செல்வங்களுக்கு மட்டுமில்லை என்பது இங்கே முன்னே பேசியவர்கள் அனைவரும் குறிப்பிட்டு விட்டார்கள். இது மாணவ செல்வங்களுக்கு மட்டுமல்ல. ஏனென்றால் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், எஜுகேஷன் என்று சொன்னால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னா அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள். முதல்ல உங்களுக்கெல்லாம் வணக்கம் சொல்லலை. ஏன்னா எவ்வளோ நேரங்க 3 நிமிடம் கொடுத்துருக்கீங்களா? விவேகானந்தா உடற்கல்வி பேராசிரியர் தான் இதுக்கு நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்கிட்டு இருக்கிறாரு. அவர் கொடுக்குற நேரத்துக்குள்ளே ஒடுக்கிக்கணும். இங்கே பெருந்தகைகள் அது எல்லாவற்றுக்கும் மகுடமுடியாக, நிகழ்ச்சிக்கு மகுடமுடியாக ஒரு மகுடமுடி நம்முடைய அமைச்சருடைய பேச்சு என்பது. அமைச்சர் அவரை ஊடகங்களில் தான் நான் அதிகமாக பார்த்துருக்கிறேன். இவ்வளவு உற்சாகமான ஊக்குவிப்பு பேச்சாளராகவும் நடைமுறையில் அதை கையாளுபவராகவும் இருப்பார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அந்த வகையில் நம்முடைய அமைச்சர் பெருந்தகை அவர்களுக்கு இந்த இடத்திற்கு அவர் தான் உரிமையாளர். யாருன்னு கேட்டால் பொது நூலகத்துறையையும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறையையும் ஒட்டுமொத்த பள்ளி கல்வியையும் செய்தித்துறையையும் எல்லாவற்றையும் பார்க்கிற மிக பெரும் சுமையை ஏற்றுக்கொண்டுள்ள ஒரு வலிமை மிக்க, அதே நேரத்தில் ஒரு மிக சாமானியர். அண்ணா அவர்கள் சொல்வார்கள், இது சாமானியனுடைய ஆட்சி. இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த சாமானிய அமைச்சரை நாம் எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒன்றை நாம் மனத்தில் இருத்த வேண்டிய ஒரு அமைச்சர் நமக்கு இங்கே இதையெல்லாம் வெளியிட்டு சிறப்பு செய்து சென்றிருக்கிறார்கள் என்ற வகையிலே அவரை நாம் பாராட்ட வேண்டும். அவரோடு வந்திருந்த லோயலா மணி என்ற ஒரு தம்பியை எனக்கு இந்த கஜா புயல் என்று யானை புயல் வந்தது அப்பொழுதெல்லாம் எங்கெங்கே கிழவிகள் பட்டினியாக இருக்கிறார்கள், எங்கெல்லாம் மாடியிலிருந்து இறங்க முடியாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உணவுப் பொட்டலங்களை எடுத்துக்கொண்டு அவற்றை கொண்டு போய் அவரவர்கள் இடத்திலே சேர்க்கிற ஒரு தொண்டர் மணி என்று தான் எங்கள் லாயலா மணி அப்பொழுது எங்களுக்கு தெரியும். தமிழ் வளர்ச்சி பேரவையினுடைய பேராசிரியர் இறையரசன் அவர்களுடைய சமூக ஊடகத்தில் ஒவ்வொரு நாளும் அவருடைய படம் எங்கே கொண்டு போய் யாருக்கு உணவளிக்கலாம் என்ற ஒரு தொண்டர் சிகரமாக, ஒரு தொண்டர் மணியாக இருக்கிற லாயலா மணி இன்றைக்கு நம்முடைய கல்வி பணிகளுக்கெல்லாம் அச்சாணியாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டு கல்வி கழகம் இருக்க, நம்முடைய பாடநூல் கழகம் அதனுடைய தலைவராக போட்டிருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் என்று சொன்னால், இது எல்லாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சரியாக கொண்டு போய் எதையும் பார்க்காமல் நான் உட்கார்ந்து கொண்டே செய்வேன் என்று நினைக்கிற அதிகாரிகளோ அல்லது அரசியல்வாதிகளோ இருக்கிற இந்த பதவிகள் இல்லை. இது நான் தொண்டனாக இருந்து செய்வேன் என்று நினைக்கிற ஒரு மனிதனுக்கு, அந்த லோயலா மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலேயே இவையெல்லாம் ஒரு வியப்புக்குறிகள் தான். நம்முடைய மருத்துவர் அவர்களை பற்றி என்ன குறி என்று கேட்டார்கள். அது அவரே ஒரு வியப்புக்குறி. ஏனென்று கேட்டால், எப்பொழுது எழுவார், என்ன உண்ணுவார், எப்பொழுது அடுத்து எல்லாருக்கும் குணம் தரும் மருந்துகளை அவர் கியூர் பை டச்சு, கியூர் பை சைட், கியூர் பை தாட், கியூர் பை டீட். கியூர் பை மெடிசின் அது இட் இஸ் ஆப்ஷனல். ஆக இந்த எத்தனை நம்ம அக்பர் கௌசர் அவர்கள் பெருந்தகை எதிரில் இருக்கிறாங்க. அவர் அந்த காசினி கீரை என்று சொன்னால் இங்கே யாரும் அவரை மறக்க முடியாது. அந்த மாதிரி பெருந்தகைகளாக நிறைந்திருக்கிற இந்த அவையில் நாம் இந்த நூலை பற்றி நம்முடைய முன்னால் பேசிய அண்ணன் பால் அவர்கள் மற்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க. ஒரு பெரிய சாட்சி கூண்டு, நான் தான் இதற்கு ஆதாரம், என்னுடைய வாழ்க்கை தான் இதில் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய அருமை வழக்கறிஞர் நல்லா ரொம்ப 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 அருமையாக சொன்னாங்க. இதில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒன்று இங்கே இருக்கும். நீங்கள் எடுத்து செல்வதற்கு ஒன்றே ஒன்று, ஹீரோவா ஜீரோவா. நான் கூட எனக்கு இந்த மாதிரி தலைப்பெல்லாம் டாக்டர் இந்த பஞ்சிங் டயலாகெல்லாம் வேண்டாமே அப்படின்னு சொன்னால், ஆனால் இந்த காலத்தை ஒட்டி இதெல்லாம் தேவையாக இருக்கிறது. எங்களையெல்லாம் விஜய் தொலைக்காட்சியில் தோழர் தமிழாளர் இருக்கிறார். அவர் நாங்கள்லாம் தனித்தமிழில் இயங்க முடியுமான்னு ஒன்று வச்சாங்க.
தனித்தமிழ்ல எல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள்லாம் இருக்கீங்களா அப்படின்னு. நாங்கள்லாம் உயிரோடு இருக்கோம்ப்பா. 72லேருந்து எனக்கு தெரிந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக நான் வந்து தனித்தமிழில் தான் இயங்கிட்டு இருக்கிறேன். ஏன் முடியாது? கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் செய் கேட்டினுக்கு மஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை, எனவே தமிழர் தோள் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ற பாவலரர் பெருஞ்சித்தனார் வரிகளை நெஞ்சில் தாங்கி புறப்பட்ட படையில் நானும் ஒருவன். அதனால் நம்முடைய மருத்துவர் அவர்கள் கேட்டார்கள், ஏறத்தாழ 2010-12 நான் கல்லூரி கல்வித்துறையிலிருந்து ஓய்வு பெறுகிற பணி நிறைவு பெறுகிற காலத்தில், நீங்களெல்லாம் எல்லாவற்றையும் பார்க்கிறீர்கள், இந்த சென்னையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் செய்கிறீர்கள், பல்கலைக்கழகம் போகிறீர்கள், எங்கள் கள்ளக்குறிச்சியில் இருக்கிற இந்த கல்லூரிக்கு வரமாட்டீங்களா? எதையாவது செய்ய மாட்டீங்களா? அந்த கிராமத்து மாணவர்களை, ஊர்ப்புற மாணவர்களை யார் தான் பார்ப்பது? அங்குள்ள ஆசிரியர்களை யார் தான் ஊக்குவிப்பது என்ற ஒரே கேள்வி. அதுதான் அந்த கல்லூரிக்கு என்னை இழுத்தது. அது வெறும் கல்விச்சாலை, அது வெறும் கல்லூரி அல்ல. யூ ஆர் என்டரிங் த டெம்பிள் ஆஃப் லேர்னிங் என்று அந்த கல்லூரியினுடைய அங்கே நுழைந்தவுடன் ஒரு பெரிய பதாகை, ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். யூ ஆர் என்டரிங் த டெம்பிள் ஆஃப் லேர்னிங். இது கற்றலின் கோயில், அறிவு திருக்கோயில் என்று. ஆக அந்த அறிவு திருக்கோயிலை உருவாக்கிய இந்த மாபெரும் பெருந்தகை இந்த சமுதாயத்தினுடைய, இந்த கும்பகாயத்தினுடைய, இந்த மக்கள் பிரிவினருடைய அத்தனை பேரும் உடல் நலமும் மனநலமும் எல்லாம் பெற்றவர்களாக உருவாக வேண்டுமென்றால் அது எழுத்தின் வழியாக முடியும் என்ற ஒன்றை நமக்கெல்லாம் சாதித்து காட்டியிருக்கிற பெருந்தகை. நான் சொல்லுவேன், அவருடைய ஜேர்னி இன்டு த ஹார்ட் என்ற நூலிலே மற்ற இதயம் தரும் இதயம் என்ற நூல்களை எல்லாம் படைத்துவிட்டு அதற்கு பிறகு மாணவர்களுக்காக, ஆசிரியர்களுக்காக இந்த நம்ம அமைச்சர் குறிப்பிட்டு சொன்னார், இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கு, செய்தித்தாள் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு 2 நிமிடம் 5 நிமிடம் ஒதுக்கி இந்த வகுப்பறையில் ஆசிரியர்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பேராசிரியர் முருகன் அவர்கள் என்னை வந்து ஒரு ஓரியன்டேஷன் என்று சொல்லப்படுகிற புத்தறிவுக்கு நான் வந்து உங்கள் ஃபிசிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸில் நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னு கேட்டேன். நீங்களே ஒரு தலைப்பு கொடுத்து பேசுங்க, பியாண்ட் த டெக்ஸ்ட் புக் என்று கொடுத்தேன். அப்பொழுது பியாண்ட் த டெக்ஸ்ட் புக். ஆக இது வந்து இட் இஸ் எ டெக்ஸ்ட் புக் ஃபார் ஆல் ஹூ ஆர் நாட் இன் த கிளாஸ் ரூம்ஸ். வகுப்பறைகளில் கற்று முடிக்க வேண்டிய, அத்துடன் மறந்துவிட வேண்டிய ஒரு நூலாக, பாடநூலாக இல்லை, ஒட்டுமொத்தமாக பியாண்ட் த டெக்ஸ்ட் புக் என்ற, பியாண்ட் த கிளாஸ் ரூம், பியாண்ட் த கேம்பஸ், திஸ் இஸ் எ டெக்ஸ்ட் புக் ஃபார் ஆல் என்று சொல்லி அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ளவில்லை. எல்லாருக்கும் நம்முடைய அன்பு வணக்கம். பரிதியை பற்றி அதிகமாக எனக்கு வந்து ரொம்ப தெரியாது. ஆனால் பதிப்புத்துறையில் ஒரு 30 ஆண்டுகள் உழைத்தவன், அரசு துறை போக உள்ள நேரத்தை எல்லாம் நான் பாவாணருடைய பதிப்பிலே செலவழித்தவன். எங்கே தாழ்வுணர்ச்சி வரும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுது வாழ்வுணர்ச்சி கெட்டுப்போகும் என்று சொன்னவர் பாவாணர் பெருந்தகை. மொழிஞாயிறு பாவாணர் பெருந்தகை தான் நம்முடைய முதல் விளக்கு. அவரை தூக்கி நிறுத்திய விளக்கு எதுன்னு சொன்னால் அந்த பிடி என்று சொன்னால் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அந்த வழியிலே நாங்கள் எல்லாம் இந்த மக்கள் சமுதாயத்தை எப்படியாவது இந்த உலகை பற்றி நினைக்க வைக்க வேண்டும். இந்த ஆசிரியர்களை, இந்த மாணாக்கரை எல்லாம் தம் குடும்ப உறுப்பினர்களாக எண்ணி அவர்களை பேணி காக்க வேண்டும். அவற்றையெல்லாம் எப்படி செய்ய வேண்டும் என்று கருதுகிற, அதற்காக வழி சொல்லுகிற, முடிந்தவரை படிக்கிற. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இந்த அமைச்சர் சொன்னது எனக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. புத்தகங்களை கொண்டாடுவோம் என்று சொன்னார். ஆக புத்தகங்களை கொண்டாட வேண்டும் என்றால் என்ன பொருள்? எழுத்தாளர்களை கொண்டாட வேண்டும். எழுத்தாளர்கள் எப்படி வருவார்கள்? அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். பதிப்பாளர்கள், பரிதி போன்ற பதிப்பாளர்கள் இருந்தால்தான். ஆக பதிப்பாளர்களை கொண்டாட வேண்டும். எத்தனை பதிப்பகங்கள் கொண்டாடப்படுகின்றன. இதே அரங்கத்திலே நாம் பார்த்திருக்கிறோம். இறையன்பு ஐயா வந்த பொழுது அந்த நிகழ்ச்சியில் இங்கே தமிழ்நாட்டிலே தான் பதிப்பகங்களுக்கு, நூல் ஆசிரியர்களுக்கு இந்த பதிப்பகங்கள் ஒழுங்காக அவர்களுடைய மதிப்பு தொகையை காலந்தோறும் கொடுக்காத நிலையில் இருக்கிற தமிழ்நாடு அப்படின்னு பதிவு செய்யப்பட்டது. ஆக அந்த நிலையில் இல்லாமல் அவர்களுடைய தொடர்ந்து இந்த பதிப்பாளர்கள், பதிப்பகங்கள் கொண்டாடப்பட வேண்டும். ஆக நூல்கள் கொண்டாடப்பட வேண்டும், நூல் ஆசிரியர்கள் கொண்டாடப்பட வேண்டும். அவர்களுக்கெல்லாம் வழி செய்கிற எல்லோரும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நூலாசான் மகுடமுடி மருத்துவர் அவர்கள் கொண்டாடப்பட வேண்டிய மருத்துவர், நூலாசிரியர், அவரே ஒரு பதிப்பாளர், அவரே
பல்துறை வல்லுநர் என்று சொல்லி அவரை நாம் கொண்டாட வேண்டும், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.